தேனி மாவட்ட இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அரசியல் விழிப்புணர்வும் ஆன்மீக விழிப்புணர்வும் இருக்கக்கூடிய புண்ணிய பூமியாம் இந்த கம்பம் மாநகரத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பார்ப்புகழ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உலகத் தலைவன் உத்தம தலைவன் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியின் 9 ஆண்டு கால சாதனைகளை உங்களிடையே எடுத்துரைப்பதற்காக இந்து மக்கள் கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் இணைந்து இந்த ஒரு அற்புதமான பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தில் இங்கே கூடியிருக்கின்ற அத்துணை பேரும் இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை நான் சில முழக்கங்களாக சொல்லுகிறேன். அனைவரும் என்னோடு திரும்ப சொல்ல வேண்டும். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாரும் நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். மறுபடியும் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்லுங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே. சத்தமா சொல்லுங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே. பாரத தாய் வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே. ஹிந்து ஒற்றுமை வெல்கவே. சனாதனம் வெல்கவே. ஹிந்து தர்மம் வெல்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. நமச்சிவாய வாழ்கவே. நாதந்தாள் வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே. சிவசெங்கோல் வெல்கவே. நந்தி தேவர் வெல்கவே. சிவசெங்கோல் வெல்கவே. நாடாளுமன்றத்தில் இப்ப என்ன ஆட்சி நடக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆட்சி நடக்குது நாடாளுமன்றத்தில்? இந்த பாண்டிய நாட்டில் கண்ணகி நீதி கேட்டு வந்தா. கண்ணகி நீதி கேட்டு வந்த பொழுது தன்னுடைய கணவனை கொன்று விட்டார்கள். வளையாத செங்கோல் வளைந்தது. செங்கோல் ஒரு இடத்துல ஆட்சி பொறுப்பிலே இருந்தால் அங்க நீதி நிலைநாட்டப்படும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினார். அந்த கட்டிடத்தினுடைய திறப்பு விழா, அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய திறப்பு விழாவிற்கு பாண்டிய மன்னன், சோழர்கள், சேர மன்னர்கள் எந்த ஆண்டவனின் பெயரால் செங்கோல் ஆட்சி நடத்தினார்களோ அதே போல இந்த பாரத நாட்டிலே செங்கோல் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி அந்த செங்கோலை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே வைத்தார். அந்த திறப்பு விழா நடந்தது. நம்ம சுவாமிகளை எல்லாம் கூப்பிட்டு மரியாதையை நிற்க வச்சு, இப்ப எங்காலு மு.க. ஸ்டாலின் அவர் முதலமைச்சரா பொறுப்பெடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஐயா கருணாநிதி முதலமைச்சரா எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பாதிரியார பூரா கூட்டு உட்கார வச்சுக்கோம் இல்லையா? பொங்கல் பரிசுக்கு முதல்ல ஒரு கோசா போட்ட பொம்பளைக்கு, பாய் பொம்பளைக்கு தான் பொங்கல் பரிசை கொடுப்பான். ஆனால் இந்த நாட்டினுடைய சின்னம் காவி, இந்த நாட்டினுடைய தர்மம் இந்து தர்மம், இந்த தேசம் இந்து தேசம், அதை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய வகையிலே நம்முடைய செங்கோல் ஆட்சி நடக்கிறது. முதல் சட்டம் என்ன போட்டார் தெரியுமா? செங்கோல் வந்த உடனே பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது. பார்லிமெண்ட் கூட்டம் நடக்கும்போது நம்ம ஜனாதிபதி அம்மா யார் தெரியுமா? ஒரு வனவாசி சமூகத்தை சார்ந்தவர்கள். திரௌபதி முர்மு அம்மா பேரே பாருங்க, திரௌபதி. திரௌபதி யாரு? பாஞ்சாலி இல்லையா? அந்த திரௌபதியினுடைய பெயரை கொண்ட நம்முடைய ஜனாதிபதி பெண்மணி வர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி செங்கோல் வருது. வந்து கூட்டம் துவங்குது. துவங்கின உடனே முதல் சட்டம், இந்த 40 வருஷமா ஏமாத்திட்டு இருந்தானுங்க பொம்பளைகளை. 40 வருஷமா யாரை ஏமாத்திட்டு இருந்தானுங்க? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. இந்த கனிமொழி என்னங்க, இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறேன்னு அந்த சட்டத்தை கொண்டு வருவான். ஆனா பார்லிமெண்ட்ல அந்த சட்டத்தை நிறைவேற்ற மாட்டான்.
இந்திய திருநாட்டின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலே செங்கோல் முன்னிலையிலே முதல் சட்டமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. முதல் சட்டம். பொம்பளைகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமல்ல, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே எந்த திட்டம் என்றாலும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். கொரோனா காலத்தில் எல்லா பெண்களுக்கும் 500 ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா? கொரோனா காலத்தில் எப்படி கொடுத்தாரு? எல்லாரும் டோக்கன் கொடுத்து திமுக ஆபீஸ்ல போய் வாங்கிக்க சொன்னாரு. நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்கிலே 500 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. அத்தனை பேருக்கும் அங்கிருந்து பட்டணத்தனை போயிடும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே 2 லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களை துவக்கி அவர்களுக்கு வங்கி கடன்களை வழங்கி இந்த 9 ஆண்டுகளிலே 2 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றி இருப்பது நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. இப்ப தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று மோடி சொல்றாரு. பெண்களெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கொரோனா காலத்தில் அத்தனை பேரையும் கூப்பிட்டு பாதுகாத்து, இந்த கொரோனா வந்த உடனே நம்ம எல்லாம் என்னாச்சு? நம்மளை விட பெரிய வசதியான ரொம்ப வலிமையான வல்லரசு அமெரிக்கா, அங்கெல்லாம் செத்து விழுகிறான். சீனாக்காரன் தான் பரப்பி விட்டான் கொரோனாவை. தெரியுமா உங்களுக்கு எங்க வந்தது கொரோனா? எங்க இருந்து வந்தது கொரோனா? சீனால இருந்து ஆரம்பிச்சு பிரான்ஸுக்கு போயிருச்சு. இங்கிலாந்து, அமெரிக்கா சமாளிக்க முடியல. நம்முடைய இந்தியாவுக்கு கொரோனா வந்த உடனே இந்த மனுஷன் தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருந்தான். கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ், அதை எப்படி தடுக்கிறது தெரியல. அது ஒரு தொற்று, சங்கிலி தொடர் மாதிரி பரவுது. செத்து விழுகிறான். செத்து விழுந்தா இளவுக்கு போய் கட்டி அழுக முடியாது. இளவுக்கு போக முடியுமா? அப்ப இந்த கொரோனாவை எப்படி தடுக்கிறது? எல்லாம் வீடுகளிலேயே இருங்க, வெளியே வர வேண்டாம். இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இந்த கொரோனா காலத்திலே முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து நாடு முழுக்க இவெல்லாம் வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ள இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. யார் சோறு போடுறது? நரேந்திர மோடி அறிவித்தார், நாடு முழுக்க கொரோனா காலம் மட்டுமல்ல, அந்த கொரோனா காலம் துவங்கி இன்றைய நாள் வரை இலவசமாக உணவு தானியங்களை நம்முடைய நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் அவர்களால் கூட முடியவில்லை. நம்முடைய இந்திய மருத்துவர்கள், இந்திய விஞ்ஞானிகளை வைத்து நம்முடைய நாட்டிலேயே கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்து, கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கிறான் உடனே கம்யூனிஸ்ட்காரன் துண்ட உதறிட்டு எந்திரிக்கிறான். நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன் அவசரப்படுற? ஐயோ கொரோனா ஊசி போட்டா செத்து போயிடுவான். இந்த விவேக்னு ஒரு நடிகர் இறந்து போயிட்டாருங்க, கொரோனா ஊசி போட்டு தான் செத்து போயிட்டான்ட்டான். ஸ்டாலின் சொல்றாரு, கொரோனா காலம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்களே கொரோனா ஊசி, என்ன சோப்பாடா தயாரிக்கிற? நாங்களே தயாரிக்கிறோம். எங்களுக்கு சீனா கிட்ட கொரோனா தடுப்பூசி, தடுப்பு உபகரணங்களை வாங்க. என்னங்க இந்த கம்யூனிஸ்ட்காரன் ஒரு ஊசி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு விட மாட்டேன்ட்டான். மோடி ஊசி போட்டா ஏதாவது ஆகி போயிடும். ஆனா ஊசி கண்டுபிடிச்சு முத போட்ட உடனே வீரமணி போய் நின்னுக்கிட்டான். முதல்ல எனக்கு போடு. முத ஸ்டாலின் போய் போட்டுக்கிட்டாரு. முத மோடி போட்டுக்கிட்டாரு. இந்த கொரோனா தடுப்பூசியை இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய 130 கோடி ஜனங்களுக்கும் 2 முறை 3 முறை கொரோனா தடுப்பூசி இலவசமாக போட்டு உயிரை காப்பாற்றியவர் நம்முடைய நரேந்திர மோடி. எல்லாம் ஊசி போட்டோமா? எல்லாரும் போட்டோம்ல. பூஸ்டரும் போட்டீங்க நீங்க. ஆனா இவெல்லாம் சந்தேகம். இன்னைக்கும் கொரோனா தடுப்பூசி போடக்கூடாது என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அது மட்டுமல்லங்க, நம்முடைய பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில அவர் பொறுப்புக்கு வந்தவுடனே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். 2 லட்சம் வேலை வாய்ப்பு கடந்த ஆட்சியில் நான் சொல்றேன். அங்கிருந்து வர்றார், டிஃபென்ஸ் காரிடார், ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை திருவிடந்தை அங்க துவக்கி வைக்க வர்றாரு. உடனே கனிமொழி, ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து கருப்பு பலூன், மோடி கோ பேக். ஆனாலும்
இவர்களுடைய எதிர்ப்பை மீறி, தடையை மீறி இந்த தமிழக மக்களுக்கு 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தது நம்முடைய நரேந்திர மோடி. நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே, கருணாநிதியுடைய ஆட்சி காலத்திலே, திமுக ஆட்சி காலத்திலே, அதிமுக ஆட்சி காலத்திலே நம்முடைய மீனவர்கள் இலங்கையிலே சுட்டு கொல்லப்பட்டார்கள். மீன்பிடிக்க போனா சுட்டு போடுவான். 500க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவங்கள், நம்முடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கை பணிந்தது, ஒரு மீனவன் கூட சுடப்படவில்லை. இதுதான வரலாறு. பிரதமர் மோடியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே புயல், மழை, வெள்ளம், அந்த புயல், மழை, வெள்ளம் வந்த பொழுது, அதுவும் சமீபத்தில் சென்னையில வந்துங்க, அங்க ஒரு நல்ல மேயர் வச்சிருக்காங்க. அந்த அம்மா என்ன பிரியா இல்லைங்களா, பொழுதுபோகலன்னு வச்சிருக்கானா என்னன்னு தெரியல. அந்த அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மந்திரிகள்லாம் எப்பவுமே ஃப்ரீயா இருப்பாங்க. பார்த்த முந்தா நேத்து மோடிஜியை வரவேற்கிறதுக்கு வந்து நின்று இருந்தாங்க. அந்த அம்மா அந்த மேயரை வச்சுக்கிட்டுங்க, வருஷந்தோறும் சென்னையில மழை பெய்யுது. 1 மணி நேரம் மழை பெய்ஞ்சா சென்னை நேரம் தாங்கல, சென்னை வெள்ளத்திலே மூழ்குகிறது, மக்கள் தவிக்கிறான். அந்த சென்னை மாநகர மக்கள் அனைத்தையும் இழந்து தவிக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு உதவுவதற்கு திமுக காரன் தயார் இல்லை. தென் மாவட்டங்களிலே மழை, கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், வரலாறு காணாத மழை வெள்ளத்திலே மூழ்கி போய்விட்டது. ஆனால் மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். அதற்காக மத்திய அரசாங்கம் ஹெலிகாப்டர்களை அனுப்புகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் மந்திரி, அவர் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. சுற்றிலும் மழை வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. 3 நாள் கழிச்சு மத்திய அரசாங்கம், நரேந்திர மோடி இயற்கை பேரிடர் மீட்பு படை நேரடியாக வந்து உங்க மந்திரியவே காப்பாத்தினார். ஆனா அங்க அண்ணன் ஸ்டாலின் எங்க இருந்தார் தெரியுமா? டெல்லியில் இருந்தார். எங்க இருந்தாரு? டெல்லியில. இந்தி கூட்டணி இல்லையா, அங்க போய் கூட்டணி. 3 நாள் மக்கள் மழை வெள்ளத்திலே செத்து கிடக்கிற பொழுது அவர்களை காப்பாற்றாமல் அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம் என்று அங்கே போனார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாலேயே அதிகமான முத்ரா வங்கி கடன், இந்தியாலேயே அதிகமாக முத்ரா வங்கி கடன் நம்முடைய தமிழகத்து இளைஞர்கள், படித்தவர்கள், புதிய தொழில் முனைவர்கள், இந்தியாலேயே அதிகமாக பலனடைந்த மாநிலம் எதுவென்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் தான் அதிகமாக பலனடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குடிநீர் மிகப்பெரிய பிரச்சனை. கிராமங்களுக்கெல்லாம் ஜலஜீவன் திட்டம். அந்த ஜலஜீவன் திட்டத்திலே தமிழகத்திற்கு ஏறத்தாழ 18,000 கோடி ரூபாய் செலவிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் கொண்டு வந்து கொடுத்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய திட்டம். மோடியினுடைய ஆட்சியில லஞ்சம், ஊழல் யாராவது சொல்ல முடியுமா? பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது நம்முடைய மத்திய அமைச்சர்கள் மீது யாராவது இந்த 9 ஆண்டு கால ஆட்சியிலே ரபேல் ஊழல் நான் நீதிமன்றமே கூப்பிட்டுது, ஏய் ராகுல் இங்க வா, என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட சொல்லு, பொய் பிரச்சாரம் பண்ணாத, மன்னிப்பு கேளு, ரபேல் ஊழல் என்பது ஒரு பொய் பிரச்சாரம் என்று நீதிமன்றத்தில் போய் இந்த ராகுல் மன்னிப்பு கேட்டான். எந்த குற்றச்சாட்டும் ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது. ஆனா இங்க எங்காளு அண்ணன் மு.க. ஸ்டாலின் பொறுப்பெடுத்துக்கிறார். 2 வருஷம் ஆட்சி. 2 வருஷம் ஆன உடனே நம்மால் இங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர், கணக்குள்ள இல்லையா, அமெரிக்கா ரிட்டர்னு, அவர் வந்த உடனே என்னன்னாருன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை எல்லாம் சரி பண்ணணும்னு 5 பேர் கொண்ட ஆலோசனை குழு போட்டாரு. அந்த 5 பேர் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம்னு அவர் சொல்றாரு, போன்ல சொல்றாரு, ஐயா இது பிஜேபி காரன் சொல்ற குற்றச்சாட்டு அல்ல, இது அதிமுக காரன் சொல்ற குற்றச்சாட்டு அல்ல. மு.க. ஸ்டாலினுடைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொலைபேசியில பேசுறார். இந்த 2 வருஷத்துல முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்த உதயநிதி, மருமகன் சபரீசன், அந்த முதல் குடும்பம் 30,000 கோடி ரூபாய் அவங்க அப்பா சம்பாதிச்சதை விட, அப்பானா யாரு? மு.க. ஸ்டாலின்.
அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட, தாத்தானா யாரு? கருணாநிதி. இவங்கெல்லாம் கூட 30,000 கோடி சம்பாரிச்சது இல்ல. ஆனா இந்த 2 வருஷத்துல உதயநிதி மருமகன் சபரீசன் 30,000 கோடி சம்பாரிச்சுட்டான். அதை எப்படி கொண்டு போய் கணக்கு வைக்க தெரியல. யார் பேசுறா? அண்ணாமலை பேசினாரா? அண்ணாமலைய டிஎம்கே ஃபைல்ஸா? உங்காளு துரைமுருகன் அவர் பேசுறாரு. என் கட்சிக்காரனே என்ன போட்டு கொடுக்குறாயா, திமுக காரனே போட்டு கொடுக்குறான். துரைமுருகன், நீங்க இந்த மணல் திருட்டுங்கிறது சாதாரணமா நினைக்காதீங்க. கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, அதுவும் பாலாற்றிலே, வேலூரிலே. மூத்த அமைச்சர் துரைமுருகன். துரைமுருகன் சொன்னா உங்களுக்கு புரியாது. துச்சாதனன் துரைமுருகன். ஜெயலலிதா அம்மா சேலைய புடிச்சு இழுத்தான் பாத்தீங்களா, அந்த துரைமுருகன். அந்த துரைமுருகன் அவன் கட்சிக்கார ஒருத்தன் போன்ல சொல்றான், ஸ்டாலின் அதனாலதான் அவர் என்னங்கிறாரு, டே எங்க போனாலும் பார்த்து செய்யுங்கடா. 3ஆம் கண். இந்த சிசிடிவி திமுக காரனுக்கு மிகப்பெரிய விரோதம். இவன் போய் ஹோட்டல் கடையில, இட்லி கடையில சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான். மாநாடு நடத்தினா தூக்கிட்டு போறான். எல்லாமே இப்பெல்லாம் நேரடியா வந்துருது. உங்களுக்கு தெரியுமா, சேலத்துல மாநாடு நடந்தது. அவங்க மாநாடு உதயநிதி மாநாடு இல்லையா? அந்த உதயநிதி மாநாட்டில் நல்ல பாடல்லாம் போட்டிருந்தாங்க, கொள்கை பாடல். இப்ப நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க. அங்க என்ன பாட்டு தெரியுமா? ரா நு காவாலையா இல்லையா? அதான் பாட்டு. உதயநிதி மாநாடு. அங்க பிரியாணி அண்டாவை தூக்குறது என்ன, அரிசியை தூக்குறது என்ன, வாழை மரத்தை பிச்சுட்டு போறது என்ன, இல்லைங்களா? இது உதயநிதி மாநாடு. ஆனா நம்முடைய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்மக்கள் யாத்திரை நிறைவடைந்து பல்லடத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். இந்த தமிழக சரித்திரத்திலேயே, வரலாற்றிலேயே 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி வரவேற்றார்கள். எங்காவது டிராபிக் ஜாம் இருந்ததா? எங்காவது உணவு வழங்குவதில் பிரச்சனை இருந்ததா? குப்பை இருந்ததா? எண்மக்கள் யாத்திரை போகும்போது பின்னாடியே ஸ்வச் பாரத். மோடி வந்த உடனே துவங்கின திட்டம் தூய்மை இந்தியா திட்டம். இந்த நாடு முழுக்க ஏறத்தாழ 50 கோடி கழிப்பறைகளை கட்டி கொடுத்து தூய்மை இந்தியா திட்டம். இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? தமிழ்நாட்டில் கழிப்பறைய கவர்னர் போய் எட்டி பார்த்துட்டு இருந்தான். அது ஒரு திமுக பொம்பளை விட்டு ஒரு கம்ப்ளைண்ட். கவர்னர் கழிப்பறையை எட்டி பார்த்துட்டாரு. யார்? இதுக்கு முன்னாடி இருந்தார் பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு கவர்னர். நம்முடைய நல்ல திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது. நம்முடைய தமிழகத்திலே இந்த மணல் கொள்ளை, லஞ்ச ஊழல் 60,000 கோடி ரூபாய். யாருங்க? துரைமுருகன். உங்களுக்கு தெரியும், டாஸ்மாக் மந்திரியா இருந்தார் செந்தில் பாலாஜி. இந்த செந்தில் பாலாஜி மேல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை சொன்னது யாரு? செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாட்டில் பாலாஜி இல்லையா? இந்த செந்தில் பாலாஜி அவர் அதிமுக அமைச்சராக இருந்த பொழுது எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்ப போக்குவரத்து துறையில எல்லாருக்கும் வேலை வாங்கி தர்றேன்னு எக்கச்சக்கமா காசை வாங்கிட்டாரு. அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தது திமுக. இந்த காசு கொடுத்து வேலை கிடைக்காம ஏமாந்தவெல்லாம் வழக்கு போடுறான். அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது, ஆமா நான் காசு வாங்கினேன், உனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல, கொடுத்த காசை திருப்பி கொடுத்துறேன், நாம சமரசமா போய்க்கலாம்னு அபிடவிட் கொடுக்குறான் செந்தில் பாலாஜி. அப்ப போய் பேசுறாரு யாருங்க? மு.க. ஸ்டாலின் போய் பேசுறார். இந்த நகரத்திலே ஒரு அமைச்சர் இருக்கிறார். இந்த நகரத்தில் கனிமொழி போய் பேசுறாங்க. அதே செந்தில் பாலாஜியை இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அமைச்சராக்கி, இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு இப்ப நிரூபிக்கப்படுகிறது. நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அந்த சிறைச்சாலையிலே செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்ட பிறகும் கூட லஞ்ச ஊழல். அவன் ஜெயிலில் இருக்கிறான். ஜெயிலுக்குள்ளேயே மந்திரியா இருந்துகிட்டு, மந்திரிக்கான சம்பளம், மந்திரிக்கான காரு, மந்திரிக்கான வீடு, மந்திரிக்கான வசதி, ஜெயிலுக்குள்ளேயே பைனாப்பிள் அல்வா, அவருக்காக தனி வசதி சிறைக்குள்ளேயே. இத கேள்வி கேட்டா நீங்க பாருங்க, திமுக ஆட்சியுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மு.க. ஸ்டாலின் மந்திரி சபையுடைய லட்சணம் என்னன்னு பாருங்க. இன்னொரு அமைச்சர் பொன்முடி என்ன பாவம் பண்ணிருக்கான் தெரியுங்களா? மண்ணை திருடி வித்திருக்கான். செம்மன் திருடம் பொன்முடி. மண்ணை திருடி. யாரு? நாங்க போட்ட கேஸா? அண்ணாமலை கொடுத்த வழக்கா?
அந்த காலத்துல நீ அமைச்சரா இருந்த போது உன் மீது நீ கான்ட்ராக்ட் எடுத்து அளவுக்கு அதிகமா நோண்டி உன் குடும்பத்து பேர்ல பல பினாமிகளை ஏற்படுத்தி அதுல கோடி கோடியா சுரண்டி நீதிமன்றமே நிரூபிச்சிருச்சு. 3 ஆண்டு தண்டனை. எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியவன் இன்னைக்கு அது ஏதோ மறுபடியும் மேல்முறையீடு அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு ஆள் ஜெயிலுக்கு போக தயாராயிட்டு இருக்கிறார், ஐ பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன். இனி அண்ணாமலை சொன்ன மாதிரி நீ மந்திரி சபை கூட்டத்தையே எங்க நடத்தணும்? ஜெயிலுக்குள்ளதான் நடத்தணும். என்ன தைரியம் தெரியுமா ஸ்டாலின் குடும்பத்துக்கும் இந்த ஸ்டாலின் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு? என்ன தைரியம்னா, தேர்தல் வருப்பா, காசு எக்கச்சக்கமா இருக்குது. ஊழல் பண்ணி சம்பாரிச்ச காசு மட்டுமல்ல, சாராயம் வித்து சம்பாரிச்ச காசு நிறைய இருக்குது. இந்த இந்தியாவிலேயே சாராயம் விற்கிற ஒரே அரசாங்கம் எது? இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தான். அரசாங்கமே கடன் நடத்துது. சரக்கு யார்கிட்ட வாங்குது? திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மந்திரி டிஆர் பாலு, அவர் மத்தியில் எம்பி, அவரு பெரிய சாராய ஆலை அதிபர். ஜெகத் ரட்சகன் சாராய ஆலை அதிபர். உங்களுக்கு தெரியுமா? கனிமொழியும் சாராய ஆலை அதிபர் தான். இவங்க கிட்ட இருந்து சரக்க வாங்கி வித்து கொடுக்கிறது இவங்க வேலை. உற்பத்தி பண்றது யாரு? திமுக. அந்த காலத்துல அதிமுக அப்போ சசிகலாமா வச்சிருந்தாங்க சாராய ஆலை, இல்லைங்களா? இது ரெண்டுமே இப்படித்தான். இந்த சாராய பணம் அவர்களிடம் இருக்கிறது. வந்தா ஓட்டுக்கு எத்தனை வேணா கொடுக்கலாம். அண்ணா, சாராய பணம் மட்டுமல்ல, லாட்டரி பணம். ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் லாட்டரியை உள்ள விடாம வச்சிருந்தாங்க. மார்ட்டின் நீங்க வர முடியுமா? இப்ப மார்ட்டின் மருமகன் அர்ஜுன்னு பேரு. இங்க இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியவே 25 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டான். லாட்டரி லாட்டரி மாஃபியாக்கள். கருணாநிதி எழுதின அந்த கதவசனம் இளைஞன் இல்லையா? லாட்டரி மார்ட்டினுடைய அந்த லாட்டரி மாஃபியாவுடைய உலகம் முழுக்க லாட்டரி மோசடியில ஈடுபட்ட மார்ட்டினுடைய பணம் தான் திமுகவை நடத்தி கொண்டிருந்தது. லாட்டரி மாஃபியா, சாராய மாஃபியா, இப்போ ட்ரக் மாஃபியா. அவரு திருமாரஞ்சி அவன் அயலகாணின்னு ஒன்று வச்சிருக்கான் புதுசா. திமுக என்ன அணி? அயலகாணி. அந்த அயலகாணியில் இருக்கிறான் ஜாபர் சாதிக். ஜாபர் சாதிக்கோட தம்பி சலீம், அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறார். 4 பேர் இன்னும் காணோம். இவங்களுக்கெல்லாம் கூட்டாளி அமீர். ஏங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த திமுகவுக்கு இவங்களுக்கு லிங்க் இருக்கு பாருங்க. என்ன ஏங்க, நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் எவ்வளவு சிறந்த போலீஸ், நம்ம தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை எவ்வளவு சிறந்த உளவுத்துறை. இந்த திமுக ஆட்சியில் உளவுத்துறை எப்படி இருக்கு தெரியுமா? ராமநாதபுரத்திலிருந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவன் என்னங்கிறான்னா, நான் பாகிஸ்தான்ல போய் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்துட்டேன்னு நேரா உதயநிதி கிட்ட போய் ஒரு கப்பை கொடுக்குறான். என்னங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு கப்பை கொடுக்குறான். அது வேற கப்பு, இது வேற கப்பு. என்னங்க, ஏண்டா முதலமைச்சர் அலுவலகம் எப்படி இயங்குது, உதயநிதி அலுவலகம் எப்படி இயங்குது, உளவுத்துறை எவ்வளவு பெரிய ஃபெயிலியர். அதே மாதிரி தான் அமீர் கூட்டிட்டு போறாரு. அமீர் யாரை கூட்டிட்டு போறாரு? ஜாஃபர் சாதிக் கூட்டிட்டு போறாரு. உதயநிதியை சந்திக்கிறாரு, டிஜிபியை சந்திக்கிறாரு, முதலமைச்சரை சந்திக்கிறாரு. அவன் சந்திக்காத ஆளே கிடையாது. புது புது தொழில் துவங்குறாங்கிறாங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், பாவம் செய்யாதீர்கள். லஞ்ச ஊழலை கூட நாங்கள் என்னைக்கு இருந்தாலும் பிடிச்சிருவோம். அதுவும் தலைவர் மோடி வந்து சென்னை கூட்டத்தில் அறிவிச்சிட்டாரு, திமுக கார லஞ்ச ஊழல் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை சொத்தும் மக்கள் சொத்து, அதை நாங்க பறிமுதல் செய்தே தீருவோம். அதை பிடிச்சுக்கலாம். ஆனா திமுக காரன் காலில் விழுந்து கேட்கிற, தயவு செஞ்சு போதைப் பொருளுக்கு இல்லைங்களா இளைஞர் சமுதாயம் என்ன ஆகும்? பாண்டிச்சேரியிலங்க ஒரு சிறுமியை கற்பழிச்சிருக்கான், பெற்ற தாயை கொல்றான். நீங்க நம்ம மாணவர்கள் படிக்க போறாங்க, நம்ம இளைஞர்கள் போறாங்க, கஞ்சா போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதுக்கு போய் நீ ஆதரவா இருக்கிறியே, இந்த போதை நீ சர்வாதிகாரியா மாறுவேன்னு சொன்னீங்க. ஸ்டாலின் உங்க அண்ணன் மகன் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், அப்பல்லோல. சவுக்கு சங்கர் சொல்றான் போதை தான். நீங்க எல்லாம் உள்ளூர்காரங்க, உங்களுக்கு தெரியும். அண்ணன் ஆனாவோட மகன் இல்லையா? ஏங்க இந்த பாவத்தை பண்ணலாமா? கருணாநிதி ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்தார். என்ன? நாடு முழுக்க மதுவிலக்கு இருந்தது, இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் மட்டும் அவர் என்ன பண்ணாரு? சாராய கடை திறக்கிறதுன்னு முடிவு பண்ணார்.
மூதறிஞர் ராஜாஜி போய் கையை பிடிச்சிட்டு கேட்டாரு, சாராய கடையை மட்டும் திறக்காத. ஆனாலும் கருணாநிதி சாராய கடையை திறந்தார், கள்ளுக்கடையை திறந்தார். இன்னைக்கு சாராயம் வித்து அந்த பணத்துல தான் கவர்மெண்ட். சாராயத்தை எப்படி எல்லாம் மார்க்கெட் பண்ண முடியும்? ஏடிஎம்ல விற்கலாமா சாராயம்? இல்லையா? ஏடிஎம்ல விற்கலாமா, பேக்கெட்ல விற்கலாமா, டோர் டெலிவரி கொடுக்கலாமா? சாராயத்தை எப்படி விற்கலாம்? எங்க அண்ணன் முத்துசாமி பழைய அதிமுக காரரு, அவர் இப்போ செந்தில் பாலாஜி உள்ள போனதுனால அவர் மந்திரி. குடிகாரன் சொன்னா கோவிச்சுக்கிறாரு. இந்த காலையிலேயே வந்து குடிக்கிறவங்களை குடிகாரன் சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் மரியாதைக்குரியவங்க. என்னங்க அநியாயமா இருக்குது? தமிழ்நாடு இந்தியாவிலேயே நாங்களா சொன்னோம் விதவைகள் அதிகமாக வாழுகின்ற மாநிலம்? யார் சொன்னா? கனிமொழி. இப்ப கனிமொழி கூட்டத்தில் 100,000 ஒருத்தர் மேல ஏறி உட்கார்ந்துட்டான். எப்படிங்க நம்ம வருங்கால சந்ததியை நினைக்க வேண்டாமா? நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகி மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம குழந்தைங்க மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பாவத்தை மட்டும் பண்ணாதே, நீ என்ன வேணா அரசியல் பண்ணு. வருங்கால தலைமுறை இப்படி பண்ணலாமா? உங்களுக்கு எவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க அப்பா முதலமைச்சர், நீங்க முதலமைச்சர், அடுத்து உங்க மக அமைச்சர், உங்க குடும்பமே ஆளுது. உங்க குடும்பம் மாதிரி எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இல்ல? உன் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதுமா? இது நியாயமா? பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பாருப்பா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர், எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர், இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த உத்தமர் ஓமந்தூரார், அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? முதலமைச்சர் அப்படின்னா அந்த அமைச்சருக்கு உண்டான ஒரு வீடு கொடுப்பாங்க, ஒரு கார் கொடுப்பாங்க. அந்த அமைச்சருக்கு உண்டான, பிரதமர்னா அதுக்கு ஒரு வீடு. கருணாநிதி மாதிரி சின்ன வீடு பெரிய வீடு பல வீடு கிடையாது. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர் வீட்டில் அந்த 9 வருஷமா இருக்காரு. பிரதமர் இல்லத்துக்கு ஒரு நாளாவது அவங்க அண்ணன் தம்பி போயிருக்காங்களா? பிரதமர் இல்லத்துக்கு ஒரு நாளாவது அவங்க அம்மா போயிருக்கா? அந்த அம்மா 100 வயது வாழ்ந்த அந்த அம்மா, மோடிஜி போய் அந்த அம்மாவுக்கு ஒரு பாத பூஜை பண்றாரு. பண்ணணும்னு அந்த அம்மா சுருக்கு பையிலிருந்து ஒரு 100 ரூபா பணத்தை எடுத்து மோடிஜி ஜோப்பில் வைக்கிது. டேய், நீ எங்க இருந்தாலும் நேர்மையானவனாக இருக்க வேண்டும். அவங்க தான் பாரத தாய், அவங்க தான் எங்க அம்மா. ஒரு நாளாவது மோடிஜி அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் டெல்லியில் ஒரு விமானத்தில் கூட்டிட்டு போனாரா? நீ என்ன பண்ற? துபாய்க்கு குடும்பத்தோட போற, மூலதனங்களை ஈர்க்கிறேன். நீ போறதுக்கு முன்னாடி மருமகன் போயிடுறான், மகன் போயிடுறான், குடும்பத்தை ஸ்பெயினுக்கு போறாரு. யார? துர்காவை கூப்பிட்டு. உளவுத்துறை டிஐஜி, அது வேற கதை, அது விடுங்க. ஒரு நாளாவது நரேந்திர மோடியினுடைய தாய் இறந்து விடுகிறார், மோடிஜி வர்றாரு. எவனும் எந்த அதிகாரி எந்த மந்திரி எவனும் வரக்கூடாது. நான் எங்க அம்மா இருந்துட்டாங்க, நான் ஒரு தனி மனிதன், நான் கொள்ளி வைக்கிறேன், நான் என்னுடைய கடமையை செய்யறேன். செஞ்சு முடித்த அடுத்த 3வது மணி நேரத்தில் மேற்கு வங்காளத்திலே சென்று வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைத்தார். இப்படி ஒரு தலைவனை எங்காவது பார்க்க முடியுமா? நீங்க இப்படி எங்காவது ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி தலைவர் வேணுங்க. இந்த தலைவரை வந்து மோடி கோபேக், மோடி வரக்கூடாது, எவன் வேணா வரட்டும், எந்த கட்சி வேணா வளரட்டும், பிஜேபி வந்துடக்கூடாது. அதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேவே ஒன்று சேர்ந்து வேலை செய்யலாங்கிறான். பிஜேபி வந்துடக்கூடாது. ஏப்பா, பெருந்தலைவருடைய காமராஜருடைய ஆட்சி மீண்டும் வரக்கூடாதா? எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, விவசாயிகள் முன்னேற்றம். தமிழ்நாட்டில் பொலிவுறு நகரங்கள் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நாளைக்கு துவக்கி வைக்கிறாருங்க. யாத்திரை திட்டம் மோடி துவக்கி வைக்கிறார். நவகிரக தலங்களுக்கு சுற்றுலா போவதற்கு திட்டம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் காசிக்கு கூட்டிட்டு போய், நீரெல்லாம் கங்கை, நிலமெல்லாம் காசி, மண்ணெல்லாம் திருநீரு, கல்லெல்லாம் சிவலிங்கம், தேசமே தெய்வம், காசியிலே சென்று காசி விஸ்வநாதர் கோயிலை புனரமைத்து காசியிலே சிவபெருமான் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 30 சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்தார். காசியிலே சென்று காசி தமிழ் சங்கமம் நடத்திய தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி. அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அந்த புண்ணிய பூமியிலே
மீண்டும் ஆலயம். கலவரம் இல்லை, சட்டப்படி சட்டப்படி ஆலயம். திருமாவளவன் கேட்கிறாரு, என்னடா கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிற? பிராமின்ஸ் மட்டும்தான் கருவறைக்குள்ள போகணுமா? ஐயர், அர்ச்சகர், பூஜாரி தான் போகணுமா? ஏன் மத்த ஜாதிக்காரன் போக கூடாதா? கேட்டாரா இல்லையா திருமாவளவன்? இப்ப கேட்கிறாரு, நரேந்திர மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் என்ன பிராமணரா, மடாதிபதியா? அவர் எப்படி போய் பிரதிஷ்டை செய்யலாம்? அறிவில்லை உனக்கு? நீ என்ன சொன்ன? எங்க சனாதன தர்மத்தில், ஹிந்து தர்மத்தில் ஆண்டவன் முன்பாக அனைவருமே சமம். ஆண்டவன் முன்பாக அவன் தான் இவன் தாங்கிறதா கிடையாது, எல்லோரும் சமம். பிராண பிரதிஷ்டைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிராண பிரதிஷ்டை, பிராணம் என்ன? உயிர். பிராணம் என்னமா? உயிர் தானே. அந்த பிராணன் உயிர். நம்முடைய இந்துக்களுக்கு, பக்தர்களுக்கு கடவுள் என்பது உயிர். ராமன் என்பது உயிர். ஜெய் ஸ்ரீராம் என்பது உயிர். ராம் ராம் என்பது உயிர். அந்த உயிரை கொண்டு போய் 140 கோடி மக்களின் சார்பிலே முறையாக தவம் இருந்து, முறையாக விரதம் இருந்து, சபரிமலைக்கு மாலை போடுறோம், காலில் செருப்பு போடுவோமா? சைவ உணவு தானே சாப்பிடுவோம், தரையில தானே படுப்போம், இல்லையா? ராம் நம்முடைய சாமியே சரணமையப்பா. அதே மாதிரி நரேந்திர மோடி ராமன் எங்கு தவம் இருந்தானோ அந்த சித்திரக்கூடத்திலே வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தார். ராம நாமத்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். முறையான பூஜைகளை செய்தார், பயிற்சிகளை செய்தார். ஒரு ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக அவர் தனி மனிதன் அல்ல. 140 கோடி மக்களும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய ஆலயத்தில் போய் பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, உயிரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதை போய் மோடிக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ கேட்குற? இன்னொருத்தன் கேட்குறான், லல்லு பிரசாத் யாதவ். அவனுக்கு 9 குழந்தை. ஒரு குழந்தைக்கு பேரு மிசா. ஒரு குழந்தைக்கு பேர் என்ன? நீங்க அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிசா மோகன். இந்த ஊர்லயும் மிசாக்காரங்கெல்லாம் நிறைய இருந்திருப்பாங்க, இல்லையா? மிசா பாண்டியன், மிசா கருணாநிதி, மிசா ஸ்டாலின், மிசா சிட்டி பாபு, எல்லாம் மிசான்னு ஒரு சட்டம் போட்டு இந்த திமுக காரனை பூரா இந்திரா காந்தி அம்மா பிடிச்சி உள்ள வச்சிருச்சு. ஸ்டாலினை பிடிச்சி உள்ள வச்சிருச்சு. ஸ்டாலின் உள்ள இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் அடிக்கிறாரு. சிட்டி பாபு அந்த ஸ்டாலின் மேல விழுந்து அவருடைய உயிரை காப்பாத்தினாராம். அதை இப்ப எல்லா இடத்துலையும் ஒரு போட்டோவா வைக்கிறான். ரஜினிகாந்த் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறான். கவர்மெண்ட் செலவுல ஸ்டாலின் மிசால இருந்தாரு. அப்ப உதயநிதி வேற தூக்கிட்டு துர்காமா நிக்குது. என்னங்க, மிசா நேரத்துல தான் கல்யாணமே நடந்தது. அப்புறம் எப்படா உதயநிதி வந்தான் கையில, கை குழந்தையோட. அது ரஜினிகாந்த் அதை போய் பார்த்துட்டு, ஓ அப்பவே உதயநிதி, கல்யாணத்துக்கு முன்னாடியே உதயநிதி பிறந்துட்டாரா? எங்க எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் பாருங்க. இப்ப ஊருக்கு ஒரு பேனாவை கொண்டு வர்றான், பாத்தீங்களா? இந்த புத்தக கண்காட்சி, இந்த பேனா வைக்கிறது, ஊருக்கு இழுத்துட்டு வந்து எல்லாம் கருணாநிதி, எங்க பார்த்தாலும் கருணாநிதி. இந்த நாட்டுக்கே கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருவான் போல் இருக்கு. 234 தொகுதியிலும் கருணாநிதிக்கு சிலை, கலைஞர் நூற்றாண்டு விழா, கருணாநிதி பெயரில் நூலகம், கருணாநிதி பெயரில் கோட்டம், கருணாநிதி பெயரில் நினைவு மண்டபம். எங்க பார்த்தாலும் கருணாநிதி. ஏன்டா இந்த நாட்டில் வேற எவனுமே பிறக்கலையா? இந்த நாட்டில் வேற தலைவனே இல்லையா? கடல்ல கொண்டு போய் பேனா, இதுக்கெல்லாம் எப்படா நிதி கிடைச்சது? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பதற்கு நிதி இல்லை. யார் சொல்றா? கல்வி அமைச்சர், உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர், இல்லையா? கல்வி அமைச்சர் யாருங்க? உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் யாரு? அவர் சொல்றாரு மடிக்கணினி. இப்ப நிதி நிலைமை சரியில்லை. ஏண்டா ஊருக்கு கருணாநிதி பேனாவை தூக்கிட்டு சுத்துறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, நிதி இருக்குது. உணவு தானியங்களை பாதுகாத்து வைப்பதற்கு, கிடங்குகள் கட்டுவதற்கு நிதி இல்லை. மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செய்வதற்கு நிதி இல்லை. ஆனா கருணாநிதி செலவைக்கிறதுக்கு எல்லா விதமான நிதியும் இருக்கு. ஒரு குடும்பம், ஒரு தலைவன், அவன் வாழுவதற்காக இத்தனை அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பண்ணி இன்னைக்கு போதை மருந்து கடத்தலிலும் நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்களே, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? இந்த ஆட்சிக்கு நீங்க தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? என்னெல்லாம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த, ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொன்னையா இல்லையா? நீ என்னங்கிற, நாங்க 60 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம், இதை என்னடா பண்ணுவேன்? மாநாட்டில் கொண்டு போய் நாங்க முதலமைச்சர்கிட்ட கொடுப்போம். அவர் என்னடா பண்ணுவார்? அதை கொண்டு போய் அந்த அம்மா திரௌபதி கிட்ட கொடுப்போம்.
ஏன்னா ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊருக்கு புல்லட்ல போயிட்டு நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. வேற எவனாவது படம் தயாரிக்க முடியுமா? வேற யாராவது தியேட்டரை வாடகைக்கு எடுக்க முடியுமா? பாருங்க, அவர் ஒருத்தர் மருதுன்னு ஒரு படம் இல்லையா, ரஜினிகாந்த் நடிச்சாலும் ரெட் ஜெயண்ட் அதுல தான் நடிக்கணும். கமலஹாசன் நடிச்சாலும் ரெட் ஜெயண்ட். கமலஹாசன் நடிச்சார் விக்ரம் இல்லையா, போதைப் பொருள் மாஃபியா. அந்த போதைப் பொருள் மாஃபியாலாம் யாரான்னு பார்த்தா இவனுக்கு தான். வேற யாரு போதைப் பொருள் மாஃபியா? அஜித் நடிச்சாலும் விஜய் நடிச்சாலும் யார் நடிச்சாலும் இந்த சினிமால மட்டுமே உதயநிதி சம்பாதித்த பணம் 1200 கோடி ரூபாய் ஓராண்டுக்குள்ள. என்னடா பண்ண போறீங்க இத்தனை பணத்தை வச்சுட்டு? என்ன பண்ண போறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? மோடியினுடைய வாழ்க்கை என்ன, உங்கள் வாழ்க்கை என்ன? தமிழகத்திற்கு ஒரு காமராஜராக, தமிழகத்திற்கு ஒரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவராக, தமிழகத்திற்கு ஒரு ராஜாஜியாக, தமிழகத்திற்கு ஒரு உத்தமர் ஓமந்தூரராக, தமிழகத்திற்கு ஒரு குமாரசாமி ராஜாவாக, தமிழகத்திலும் இந்த கழகங்களின் ஆட்சி ஒளிந்து தமிழகத்திலே ஒரு தேசிய கட்சியினுடைய ஆட்சி, ஒரு வளர்ச்சியினுடைய ஆட்சி வர வேண்டாமா? எந்த திட்டம் வந்தாலும் எதிர்ப்புங்க. கூடங்குளத்திலே மின்சாரம் உற்பத்தியா? நல்ல வேளை கம்யூனிஸ்ட்கார அதில் பேசாம இருந்துட்டாங்க. அது ரஷ்யா. இந்த சர்ச்சைகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த தேனி இந்த பகுதியெல்லாம் எக்கச்சக்கமான மதமாற்றம். எங்க பார்த்தாலும் சர்ச்சுகள், பாதிரிகள் போய் நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய அப்பாவி தலித் இளைஞர்களை தூண்டி விட்டு நான் கோயிலுக்குள்ள போறேன், நான் நாடக காதல் பண்றேன் இல்லைங்களா. இங்க பல இடங்கள்ல பல கிராமங்கள்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் மதமாற்றம் பண்றோம். அதுக்குன்னே தலைவர்கள் இருக்கானுங்க. நாகை திருவள்ளுவன், திருமாவளவன், இங்க நிறைய தலைவர்கள் பார்த்தோம். எங்க பார்த்தாலும் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கலவரத்தை, ஜாதி கலவரத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். இந்த சர்ச்சுகள்லாம் சேர்ந்து 500 நாள் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. உதயகுமார் தலைமையில போராட்டம். மின்சார உற்பத்தியா? வேண்டாம். கரண்ட் வேணும், ஆனா மின்சார உற்பத்தி பண்ணக்கூடாது. தொழிற்சாலையா? நல்லா ஓடுகின்ற தொழிற்சாலை, 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த தூத்துக்குடியின் வாழ்வாதாரமாக இருந்த அந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையா? அதை மூடு, கலவரம் பண்ணு. தமிழ்நாட்டிலே அதுவும் இந்த கம்யூனிஸ்ட்காரன் பாத்தீங்களா, இந்த மாவட்டம் ரொம்ப முக்கியம். முல்லை பெரியாறு அணை. அந்த முல்லை பெரியாறு அணை பத்தி ஒரு படமே எடுத்தான், டேம் 1999. முல்லை பெரியாறு உடைஞ்சு அது அப்படியே போய் கேரளாவே மூழ்கிற மாதிரி இங்கெல்லாம் கட்டுக்கதைகளை கட்டி விட்டு அந்த முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் தயாரித்து இங்கே நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமைகளை அடமானம் வைக்கக்கூடிய போராட்டம். எத்தனை போராட்டம் பண்ணா எடப்பாடி ஆட்சியில? ஒருத்தன் பாடிட்டே தெரிஞ்சான், மூடு டாஸ்மாக மூடு. எங்கடா போன? இப்ப என்னடா டாஸ்மாக்ல என்னடா விற்கிறான்? எல்லாம் திமுக தூண்டி விட்ட போராட்டம். ஒருத்தர் ரேஷன் கடையவே மூடிடுவாங்கன்னு திருமுருகன். எவ்வளவெல்லாம் பொய் பிரச்சாரம். மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக இன்றைக்கு அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு தமிழகத்திலே மிக வலிமையாக பாரதிய ஜனதா கட்சி காலூன்றி விட்டது. அவெல்லாம் பயந்துக்கிறான். திமுக காரன், அதிமுக காரன், இந்த ஜாதி மத அரசியல் நடத்துறவன் எல்லாம் பயந்துக்கிறான். டேய், மோடி மட்டும் வந்துடக்கூடாதுடா, இப்படிதான் இருக்கிறானுங்க. ஆனா அதை மீறி இன்னைக்கு நமக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்கள் நம்மை ஆதரிக்க துவங்கி இருக்கிறார்கள். மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். தமிழகத்திலும் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும். தமிழகத்திலே மோடியினுடைய நல்லாட்சி வரணும். தமிழகத்திலே நம்முடைய ஒரு அரசியல் மாற்றம் வரணும். நான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல. இந்த 2.5 வருஷம் இவன் பண்ண பாவம் இருக்குங்களே, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த 2.5 வருஷம் மக்களுக்கு என்ன மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, சும்மா ஒரு சில கவர்ச்சி திட்டம். பெண்கள் இலவசமா பயணிக்கலாம், 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம், இதை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறான். தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறான். ஆனால் அன்பிற்குரிய மக்களே, இவர்களை நீங்கள் இவர்களிடம் ஏமாந்து விடக்கூடாது. இப்ப வந்திருக்கிற நீங்க அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. எங்கள் ஓட்டு
சத்தமா சொல்லுங்க. எங்கள் ஓட்டு தாமரைக்கு. வாக்களிப்போம், வாக்களிப்போம். நரேந்திர மோடிக்கு வாக்களிப்போம். தாமரைக்கு வாக்களிப்போம். தாமரைக்கு வாக்களிப்போம். நரேந்திர மோடிக்கு வாக்களிப்போம். நரேந்திர மோடிக்கு வாக்களிப்போம். நம்முடைய இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40 பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் நரேந்திர மோடியை தாமரை சின்னத்தை வெற்றி பெற வைப்பது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் மறக்காம தாமரை சின்னத்துக்கு வாக்களிப்பீங்க. அந்த உறுதிமொழி எடுத்துக்கிறவங்க உங்களுடைய செல்போன் ஆன் பண்ணுங்க. எந்திரிங்க, அப்படியே காட்டுங்க, மேல காட்டுங்க. செல்போன் ஆன் பண்ணி மேல டார்ச் லைட் போட்டு காட்டுங்க. ஆமா, நீங்களும் தான். எல்லாரும் கையை தூக்கி உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். வாக்களிப்போம், வாக்களிப்போம். தாமரைக்கு வாக்களிப்போம். தாமரைக்கு வாக்களிப்போம். திராவிட மாடலை ஒழித்திடுவோம். தேசிய மாடலை ஆதரிப்போம். ஒன்றியமல்ல, ஒன்றியமல்ல. எங்கள் நாடு பாரத நாடு. எங்கள் நாடு பாரத நாடு. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.